பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த 5வது மாதத்திலே, மே மாதத்திலே கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் எனக்கு உணர்த்தின தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீத புஸ்தகம் 128 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த மே மாதம் 5ஆம் மாதம் இந்த முதல் நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே பேசுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாக தேவன் இந்த மாதத்திலே நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆம், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, நம்மை சார்ந்து இருக்கின்ற சகல காரியங்களையும் தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. இதோ, உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 19ஆம் வசனம். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆம் பிரியமானவர்களே, இந்த 5வது மாதத்திலே தேவன் நம்மை வாழ்ந்திருக்கும்படி செழித்திருக்கும்படி அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த வேத வாக்கியத்தின் மூலியமாக உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நிச்சயமாக இந்த மாதத்திலே உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள், நீங்கள் பலமாய் நீங்கள் செயல்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே பெரித்த ஆசீர்வாத நன்மைகள் உண்டாயிருக்கும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையானது அது எவ்வளவேனும் பொய்யுரையாத வார்த்தை. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக நிறைவேறக்கூடியது. அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே அப்படிப்பட்ட ஆசீர்வாத நன்மைகளை நாம் சுதந்திரிப்பதை நம்முடைய கண்கள் நிச்சயமாக காணும். இந்த 5ஆம் மாதத்திலே இந்த உலகத்திலே தொழிலாளர்கள் தினம் என்று சொல்லி இந்த நாளை விசேஷித்த நாளாய் அனுசரித்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்விலே நீங்கள் செய்கிற தொழிலிலே நல்ல ஒரு வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்து அதனுடைய முழு ஆசீர்வாத நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவார். இந்த 6ஆம் மாதத்திலே நீங்கள் சுகமாகவும் வளமாகவும் நலமாகவும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் செழிப்புள்ளவர்களாகவும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் தேவனுடைய தயவை பெற்றவர்களாகவும் நீங்கள் வாழ்வீர்களாக என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையின்படியாக நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்களாக என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலேயும் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்தி உங்கள் கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவிலே தேவன் பலத்த காரியங்களை தேவன் உங்களுக்காக செய்வார். நீங்கள் எவ்வளவேனும் இந்த மாதத்திலே ஒருவேளை கடந்த மாதத்திலே தொய்வுகள் தோல்விகள் இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருந்தாலும் இந்த நாளை விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து வாருங்கள். இந்த நாளிலே இந்த மாதத்திலே தேவன் செய்கிறதான மகத்துவமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நிச்சயமாக நீங்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய மேன்மைகளை அந்நியர்கள் காண்பார்கள் மற்றும் உங்களுடைய கண்கள் அவைகளை கண்டு தேவனை அது அதிசயப்பட்டு பூரிக்கும்படி தேவன் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக இந்த 5வது மாதத்தில் இன்னும் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.